மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனவுகள் தாமதமானதாக இருக்கும். இது காலத்தின் கட்டாயத்தால் தள்ளி போன சில சுப காரியங்கள். உங்களுக்கு எதுவுமே உரிய நேரத்தில் கிடைத்திருக்காது. படிப்பு, வேலை, திருமணம், சொந்த வீடு என மற்றவர்கள் மிக சாதாரணமாக பெற்றுவிடும். ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நீங்கள் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே இருக்கும். மற்ற நபர்களுக்கு அது எளிதாகவே கிடைத்துவிடும். என்னடா நமக்கு 30 வயது ஆகிவிட்டது, இன்னும் திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் நடக்கவில்லையே என்றெல்லாம் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வருத்தப்படுவீர்கள். பெண்களுக்கு 25 வயதுக்கு மேலேயும் ஆகி கொண்டிருக்கும். அவர்களுக்கும் போதுமான அளவுக்கு வரன் கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒன்றும் யோசிக்க மாட்டார்கள். சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் உறவினர்களும் ஏன் இவளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, அதுக்கு தான் இவளை திருமணம் பண்ணாம ஒன்றும் வச்சு கொண்டே இருக்காங்க அப்படின்னு உங்கள் மீது தவறான சில எண்ணங்களையும் தவறான சில பழிச்சொற்களையும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் மீது தெளிக்கவா ஆரம்பிப்பாங்க. இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நமக்கு மட்டும் ஏன் இனிமேல் நல்லது என்பது நடக்கவே மாடிக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் திருமணம் என்கிற ஒரு பேச்சையை மறுத்து எனக்கு திருமணமே வேண்டாம் என்று அதனையே நீங்கள் ஒதுக்கி வைத்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நம்மளுடைய வயதொத்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே தள்ளி போய் கொண்டே இருக்கிறது, எல்லாமே தாமதமாக கொண்டே இருக்கிறது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள நுழைந்து உங்களுக்கு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேமே இருக்கும். போதுமான அளவுக்கு பணம் இருக்கு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வேலையும் எனக்குள்ள இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த திருமணமும் நல்ல ஒரு சூழ்நிலைகளும் என்னோட வீட்டுக்குள்ள நடக்க மாடிக்கு குழந்தையும் இல்லாம இருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உங்களை நினைத்து அழுது புலம்பாத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையவே கிடையாது. காலத்தின் இந்த மந்தமான நகர்வு உங்களை மிக மன ரீதியாக பெரும் சோர்வடைய செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பித்திருக்கும். மனதில் நினைப்பீங்க, ஆனா சொல்ல முடியாத ஒரு வழி உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். உங்களுடைய இதயத்திற்குள் ஒரு பெரிய கடலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கடலுக்குள் எத்தனையோ சொல்ல முடியாத ரகசியங்களும் வழிகளும் ஏமாற்றங்களும் புதைந்து கிடந்து கொண்டே தான் இருக்கும். சில வழிகளை உங்களுடைய சொந்த குடும்பத்திடமும் சொல்ல முடியாது, நண்பர்களிடமும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் உங்களை இன்னும் தவறாக புரிந்து கொள்வார்களோ என்ற ஒரு பயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து கொண்டு வெளியில் ஒரு அமைதியான பாறை போல வலம் வரக்கூடிய ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உள்ளுக்குள்ள எரியும் அந்த எரிமலை உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து மன அழுத்தத்தை உங்களுக்குள்ள அதிகரித்து கொடுத்திருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள நினைப்பீங்க, நம்ம அதிகமாக நேசித்தோம், அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த அத்தனை வழிகளும் வேதனைகளும் துரோகங்களும் மற்றும் ஏமாற்றங்களுக்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொண்ட ஆகப்பெரிய ஒரு வாழ்வியல் பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எதையுமே யாரையுமே அளவுக்கு அதிகமாக நேசிக்க கூடாது. அனைத்திற்கும் ஒரு அளவு உண்டு. நம்ம சாப்பிடுகிறோம் என்றால் அந்த உணவை நம்ம வயிறு நிறைந்ததும் எப்படி நிறுத்திக் கொள்கிறோமோ அதே போலத்தான் ஒரு உறவுகளுக்குள்ளேயும் நம்ம அந்த மாதிரி ஒரு அளவை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் என்று அனைவருமே யோசிப்பாங்க. அப்படி நேசிப்பது நமக்கு வினையாக முடியும் என்ற கசப்பான உண்மைதான் பல விஷயங்களை நமக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு அனுபவம் தான் உங்களை இன்று ஒரு முதிர்ச்சியான மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றும். இப்போ நீங்கள் பழையபடி முட்டாள்தனமாக எல்லாரையும் நம்புவது கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதும் இல்லை. அத்தனை வழிகளையும் தாங்கி புடம் போடப்பட்ட தங்கமாய் கம்பீரமாய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிமிர்ந்து நிற்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கியது. அப்படி விலக்கியதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். இந்த ஒரு அனுபவ பாடங்கள் தான் இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களை ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக மாற்றப் போகிறது. அதையும் நீங்கள் நாட்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ, உங்களை பற்றி ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ, அவதூறுகளை பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயனுள்ளதாக இருக்கும்.
கடந்த காலங்களில் உங்களின் முன்னேற்றத்திற்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ நீங்கள் மேற்கொண்ட சில முக்கிய பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே அலைக்கழித்து தேவையற்ற பண இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதுவுமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடாது, எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே ஒரு நிலைமையில் தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே வைத்து கொண்டுமே இருந்திருப்பீங்க. ஆனா நாளை முதல் உங்களுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல காத்திருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த பயணங்கள் புதிய மனிதர்களின் அறிமுகத்தையும் தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றங்களானது கிடைக்கும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்கள் உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் பனி போல விலக ஆரம்பிக்கும். இனிமே நம்மால் மீள முடியுமா என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல உங்களை நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகளும் இரத்த அழுத்தங்களும் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகளும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குணமாகவும் ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் தொற்றிக்கொள்ளவும் செய்யும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பெற்று வாழ்க்கைக்குள்ள மீண்டு எழுகக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி மற்றும் வளர்ச்சி தானாகவே கிடைக்கும். அத்தனை போராட்டங்களையும் தனிமையின் தவிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனி ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உங்களுக்குள்ள உருவாகும். இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது, யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதை இழக்கப் போவதும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்வீங்க. தொழில், உத்தியோகம், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் அத்தனை திசைகளையும் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பிரம்மாண்டமான பாசிட்டிவான மாற்றத்தை சந்திக்கக்கூடும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக கம்பீரமாக ராஜை நடை போடுவீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட்டால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை நீங்கள் தானாகவே அறிந்து கொள்வீங்க. நம்ம கூடவே இருந்து கொண்டு யார் நமக்கு சதி செய்கிறார்கள், யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட்டால் வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் தானாகவே உருவாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அப்படி விளக்கியதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். இந்த ஒரு அனுபவ பாடங்கள் தான் இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களை ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக மாற்றப் போகிறது. அதையும் நீங்கள் நாட்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ, உங்களை பற்றி ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ, அவதூறுகளை பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயனுள்ளதாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்களின் முன்னேற்றத்திற்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ நீங்கள் மேற்கொண்ட சில முக்கிய பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே அலைக்கழித்து தேவையற்ற பண இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதுவுமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடாது, எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்றுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே ஒரு நிலைமையில் தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே வைத்து கொண்டுமே இருந்திருப்பீங்க. ஆனா நாளை முதல் உங்களுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாற்றப் போகிறது.
என்பதையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல காத்திருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த பயணங்கள் புதிய மனிதர்களின் அறிமுகத்தையும் தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கும் வரவும் ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்திலும் ஒரு முன்னேற்றங்களானது கிடைக்கும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்கள் உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் பனி போல விலக ஆரம்பிக்கும். இனிமே நம்மால் மீள முடியுமா என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல உங்களை நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகளும் இரத்த அழுத்தங்களும் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகளும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குணமாகவும் ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் தொற்றிக்கொள்ளவும் செய்யும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பெற்று வாழ்க்கைக்குள்ள மீண்டு எழுகக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி மற்றும் வளர்ச்சி தானாகவே கிடைக்கும். அத்தனை போராட்டங்களையும் தனிமையின் தவிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனி ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உங்களுக்குள்ள உருவாகும். இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதை இழக்கப் போவதும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்வீங்க. தொழில், உத்தியோகம், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் அத்தனை திசைகளையும் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பிரம்மாண்டமான பாசிட்டிவான மாற்றத்தை சந்திக்கக்கூடும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக கம்பீரமாக ராஜை நடை போடுவீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட்டால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை நீங்கள் தானாகவே அறிந்து கொள்வீங்க. நம்ம கூடவே இருந்து கொண்டு யார் நமக்கு சதி செய்கிறார்கள், யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட்டால் வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் தானாகவே உருவாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு